கங்கை அமரன் அவர்கள் கடைசியா எழுதியிருந்த கடிதத்த பார்த்து, அவங்களோட பையன்களான வெங்கட் பிரபுவும், பிரேம்ஜியும் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னும், ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாரியும் தெரிய வந்திருக்கு. அப்படி என்ன லெட்டர், அதுல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமால பிரபல இசையமைப்பாளர், நடிகர், இயக்குனர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சிலர்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் கங்கை அமரன். இசைஞானி இளையராஜா அவர்களோட தம்பி, அதேபோல பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான வெங்கட் பிரபு அவர்களுடைய அப்பா. சமீபத்துல இவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தாரு. அவரை ஹாஸ்பிட்டல்லேருந்து மறுபடியும் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்காங்க. இந்த செய்திகள் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போனது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த ஒரு நிலையில கங்கை அமரன் அவர்களை ரொம்பவே நல்லபடியா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 2-3 வீக்ஸுக்கு அவர் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி அந்த நேரத்தில் அவர் ஷூட்டிங் எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கங்கை அமரன் அவர்களால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சரியா பேச முடியல. ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்காரு பேசுறதுக்கு. இதனால அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவங்களோட பையன்கள்ட்ட ஏதாவது கன்வே பண்ணணும், சொல்லணும் அப்படின்னா லெட்டர் மாலை தான் எழுதி தராரு ஒரு சீட்ல. ஸோ அப்படி ரீசெண்டாக நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தது என்ன அப்படின்னா, கங்கை அமரன் சாருக்கு என்ன ஆச்சு, அவர் மயங்கி விழுந்துட்டாருன்னு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னீங்க. ஆனால் எதனால மயங்கி விழுந்தாரு, என்ன ஆச்சு, ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுங்கன்னு ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களோட பையன்கள் இதை பற்றி ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும்னா ப்ராப்பராக சொல்லணும். ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதே நேரம் அவங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்க அப்பா சொல்லக்கூடிய வாக்கியங்களையும் கேட்டு சொல்லலாம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. கங்கை அமரன் அவர்களால் சரியா பேச முடியாததுனால இது எல்லாத்துக்குமே லெட்டர்ல தான் அவர் எழுதி கொடுத்துருந்துருக்காரு. அன்னைக்கு என்ன ஆச்சு, எப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே லெட்டர்ல அவரு தெளிவாக எழுதி கொடுத்துருக்காரு. மேலும் ரசிகர்கள் கிட்ட பீப்புள்ஸ்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிறதையுமே அவரு தெளிவாக எழுதி கொடுத்துருந்துருக்காரு. அந்த ஒரு லெட்டரை பார்த்துட்டு கங்கை அமரன் அவர்களோட பையன்களான வெங்கட் பிரபுக்கும் பிரேம்ஜிமுக்கும் பயங்கரமான ஒரு சோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா எவ்வளோ படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ வசனம் எழுதியிருக்காரு, எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு நபர், நல்ல கம்பீர தோரணை உள்ள ஒரு நபர் இன்னைக்கு பேசவே முடியாம படுத்திருக்காரு அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே கெட் வெல் சோன் சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கங்கை அமரன் அவர்கள் மீண்டும் தமிழ் சினிமால உற்சாகமா தொடங்கணும் அப்படின்னு நம்மளுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஷால் அவர்கள் சமீபத்தில் மதகத ராஜா படத்தோட ப்ரெஸ் மீட்டில் ரொம்பவே வித்தியாசமாக காணப்பட்டார். குறிப்பாக அவரோட முகம் மாறி இருந்துச்சு, வாய் கோணி இருக்க மாதிரி இருந்துச்சு, கையெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டிருந்துச்சு. என்ன ஆச்சு இவருக்கு, ஏன் இந்த மாதிரி மாறிட்டாரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. பேச்சு கூட சரியாக வரலை. இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அளவுக்கு அதிகமாக மது பழக்கம் இருந்ததுனால அப்படி ஆகிட்டாரு, இது இல்லாமல் பாலா சார் படத்தில் நடித்ததால் அப்படி ஆகிட்டாருன்னு என்னென்னமோ காரணம் சொன்னாங்க. இதுக்கு விஷால் அவர்களோட மேலாளர், அதாவது மேனேஜர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு பயங்கரமான வைரல் ஃபீவர், நிற்க கூட கூடாது. ஆனால் தன்னோட படம் இத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக, ப்ரொமோஷனுக்காக தான் அன்றைக்கி அவர் வந்திருந்தாரு. அதனால தான் அவரோட உடல்லையும் பேச்சிலையும் மாற்றம் இருந்துச்சே தவிர மற்றபடி எந்த வதந்திகளையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வதந்திகளாகவே இருக்கணும். விஷால் மீண்டும் தோரணையோட தமிழ் சினிமாவில் வரணும் அப்படின்னு இவருக்காகவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.